राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद, भारत माता की जय। எல்லாருக்கும் பாஞ்சராத்திர திருக்கார்த்திகை தீப திருநாள் ஆசீர்வாதங்கள். 5 ராத்திரிகளில் சொல்லப்பட்டது பாஞ்சராத்திர ஆகமம் அப்படின்னு பேர். அந்த பாஞ்சராத்திர ஆகமப்படி ஸ்ரீ வைஷ்ணவா பலரும் இன்றைக்கு கார்த்திகை தீபம் கொண்டாடுறார்கள். ஆச்சு மார்கழி சமீபம். நாளை முதல் மார்கழி. ஆண்டாளுடைய திருப்பாவை மாதம் தொடங்குகிறது. மாசானாம் மார்கசீர்ஷோகம் ருதூனாம் குசுமாகரஹ அப்படின்னு ஆனந்தமா பகவான் கீதையிலே சொன்ன மார்கழி மாதம். அழகான இந்த மாசத்துல நாம் ஜோராக சமர்த்த ராமதாசருடைய திவ்ய வைபவத்தை அனுபவிக்கிறோம். சமர்த்த ராமதாசர் தன்னுடைய பிரயாணத்தை தீர்மானம் பண்ணிட்டார். சாதாரண மனிதர்களுக்கு தான் மரணம் அப்படின்றது முடிவு. மகாத்மாக்களை பொறுத்த வரைக்கும் மரணம்ன்றது ஒரு பிரயாணம். பகவான் கொடுத்த கடமைகளுக்காக பூமிக்கு வந்தோம். பூமியில் வந்த காரியம் முடிந்தது. மீண்டும் அவன் திருவடிவாரத்திலே ஐக்கியமாகணும். அவன் சொல்லியாச்சு, சொன்ன வேலை பண்ணியாச்சு, திரும்பி வான அவன் உத்தரவு கொடுத்தாச்சு, கிளம்ப வேண்டியதுதான் பாக்கி. நம்ம எல்லாருக்குமே ஏதான ஒரு முடியறது அப்படின்னா ஒரு துக்கம் வரும். முடியவே கூடாதுன்னு எதிர்பார்ப்போம். தூக்கம் முடியும் பொழுது எழுந்துக்கணுமேனு ஒரு ஆதங்கம் நிறைய உண்டு வச்சுக்கோங்களேன். சனி ஞாயிறு முடியறதுன்னா திங்கக்கிழமை வர்றதே அப்படின்னு ஒரு துக்கம், இப்படி எல்லாம் உண்டு. மகாத்மாக்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே முடிவல்ல, ஆரம்பம். இது முடிஞ்சாச்சுன்னா அடுத்து வேற வேலை இருக்கும், அடுத்து வேற கர்மா இருக்கும், அடுத்து வேற கடமை இருக்கும், அடுத்து வேற சேவை இருக்கும். அவளை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையின் அழகான பயணம் இது. எப்படி நாமெல்லாம் இப்ப பிறந்ததுல இருந்து சரீரத்தினுடைய அந்த பயணத்துல பயந்திருக்கோம், ரைட்? இந்த சரீரம் முடியும் பொழுது ஒரு துக்கம் வரும். ஆனா மகாத்மாக்கள் எப்படி பார்க்கறான்னா, நம்ம கீதையில கண்ணன் சொன்ன மாதிரிதான், வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருணாதி நரோபராணி ததா ஷரீராய விஹாய ஜீர்ணானி அந்யானி சம்யாதி நவானி தேஹி. எப்படி ஒரு நஞ்சு போன ஒரு வஸ்திரத்தை நாம தூக்கி போட்டுட்டு புது வஸ்திரம் உடுத்திக் கொள்கின்றோமோ அது போல இந்த வாரண்டி பீரியட் முடிஞ்சு நஞ்சு போகக்கூடிய, நஞ்சு போகும் அந்த நிலைமைக்கு வந்துவிட்ட இந்த சரீரத்தை விட்டுவிட்டு செல்வது அவர்களுக்கு ஒரு புதிய தொடக்கமாக பார்க்கிறோம்.
அதுவும் மோட்சம் எல்லாம் போராச்சுக்கோங்களேன். நீங்க போகும்போது உங்களுக்கு தெரியும். நான் நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு எல்லாருக்கும் மோட்சம் தான். ஏன்னா எவ்வளவு பெரிய மகாத்மாவோட சரித்திரம் கேட்டிருக்க, எவ்வளவோ மகாத்மாவோட சரித்திரம் கேட்டிருக்க, சமர்த்த ராமதாசருடைய சரித்திரம் கேட்டிருக்க. நிச்சயமாக ராமராயா மோட்சம் தருவான் தருவான் தருவான். ராமதாச சரித்திரம் ராமனுடைய உகந்த ஒரு சரித்திரம். இந்த சமர்த்த ராமதாச சரித்திரத்தினுடைய பலஸ்ருதி என்னவென்றால், இதை கேட்கும் அனைவருக்கும் ராமராயா பக்தி ஞான வைராக்கியம் ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் ஷரீரத்தின் முடிவில் மோட்சம் இத்தனையும் தருவான். நான் சொல்றதுக்கு சாட்சி ராமராயா ஆஞ்சநேய சுவாமி. ராமதாச சரித்திரத்தினுடைய பலஸ்ருதியாக உங்களுக்கு ராமன் கொடுக்கிற ஆக்ஞை வரம் இதுவே. ஸோ நீங்க மோட்சத்துக்கு போகும்போது உங்களுக்கு தெரியும். நீங்க இப்ப ஒரு சரீரத்தில் வாழ்ந்துட்டு இருக்காள் இல்லையா, அது ஆண் சரீரமோ பெண் சரீரமோ, இவ்வளவுதான சரீரம், ஆணும் இல்லை பெண்ணும் இல்லாத சரீரம், ரைட்? ஏதோ ஒரு சரீரத்தில் நீங்க இருக்கு. சரீரத்தை விட்டு போகும்போது மோட்சத்திற்கு ஒரு விசேஷமான சரீரம் உண்டு. துந்தகாரி அஜாமிலெல்லாம் பகவானை போலவே ரூபத்தோடு கூடிய ஒரு மோட்சத்திற்கு போறார். அதனால சாரூபிய முக்தின்னு பேர். இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் சரீரம் கிடைக்கும். இதை விட சூப்பரா இருக்கும், இதை விட பெட்டரா இருக்கும். நோய் நொடி இல்லாத, கலப்பில்லாத, அப்படி ஒரு அழகான ஒரு சரீரம். அப்போ அந்த சரீரம் கிடைக்கும்போது யூ வில் பி ஹாப்பி, ரைட்? புது சட்டை கிடைச்சா சந்தோஷம் தானே படணும், எதுக்கு வருத்தப்படணும்? ஸோ மகாத்மாக்களை பொறுத்த வரைக்கும் புது சட்டை பகவான் கொடுக்குறான், அவ்வளோதான். ஸோ சமர்த்த ராமதாசர் ரொம்ப பிரசன்னமா இருக்கார். ஆனா சமர்த்த ராமதாசருடைய சரித்திரத்தை சொல்றவர்கள்லாம் அந்த சரித்திரம் படி ஆராய்ச்சி பண்றவர்கள், இல்லாட்டி பின்னாடி காலத்துல அதை கவனிச்சு சொல்றவர்கள்லாம், அதாவது சத்ரபதி சிவாஜி கிளம்பின உடனேயே அவர் துக்கத்துல போயிட்டார், ரொம்ப ஒரு கலங்கி போயிட்டார்னு சொல்றார். அது எப்படி கலங்குவார்? அவன் சத்கதி அடைஞ்சு சந்தோஷம் தானே, ரைட்? குரு எல்லாருக்கும் சத்கதி கொடுக்க தானே ஆசைப்படுறார். அது எப்படி சத்ரபதி சிவாஜியுடைய சத்கதி பிராப்திக்கு போய் வருத்தப்படுவார்? நிறைய பேர் தமிழ்நாட்டில் எழுதுவா, வைகுண்ட பிராப்தி அடைந்தார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம், சிவலோக பிராப்தி அடைந்தார் என்பதை துக்கத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்பா. சிவலோக பிராப்தி அடைந்தார் என்பதை அறிவிக்கிறோம், இவ்வளவுதானே. வைகுண்டம் அடைந்தார் அப்படின்றத அறிவிக்கிறோம், இல்ல துக்கம் வருத்தம்ன்றது தப்பு இல்லை. இவ்வளவு பெரிய உயர்ந்த ஒரு ஸ்டேட்டஸ், ஒருத்தன் ப்ரமோஷன் கிடைச்சி போறோம்னா துக்கமா படுவோம், வில் பி ஹாப்பி, ரைட்? அது நமக்கு துக்கம்னு சொன்னா கூட துக்கமா சொல்லக்கூடாது. மகோன்னதமான ஒரு ஸ்திதியை ஒருத்தன் அடையும் பொழுது துக்கம்னு சொல்லப்படாது. சமர்த்த ராமதாசர் துக்கம் எல்லாம் படவே இல்லை, கவலையில மூழ்கியெல்லாம் போல. சரி, தன்னுடைய கர்மாக்கள் எல்லாம் முடியறது, தான் கிளம்புவதற்கான சமயம் லபித்தது. அதனால வேற எதனா பாக்கி இருக்கா, வேற எதனா பண்றதுக்கு உண்டா அப்படின்னு அதுல கவனம் வச்சிருக்கா. இப்ப இங்க வெளியூர்லாம் போறோம், ரைட்? போகிறதுக்கு முன்னாடி அம்மா அப்பா எல்லாம் பேக்கிங் எல்லாம் பண்ணிட்டு இருப்பா. அப்ப குழந்தைகளை தான் விளையாட அந்த கூட்டத்தில் இப்ப அப்பா அம்மா பிஸியா இருக்கும், அப்புறம் விளையாடலாம், நீ பக்கத்துல போய் விளையாடு, இல்லாட்டி எனக்கு வேற வேலை இருக்கு, நீ வேற வேலை பண்ணுன்னு சொல்லி குழந்தைகளோட நேரம் செலவு பண்ண மாட்டான். ஏன் அப்படின்னா, எதுவும் மறந்துடக்கூடாது, எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். அப்பதான் யாத்திரைக்கு போன பிறகு சரியா இருக்கும். இல்லாட்டி சமயத்துல அம்மா எங்கேயா வெளியூர் போவா, ரைட்? வீட்டில் கணவன் குழந்தைகள் இருக்கா,
இல்லாட்டி குழந்தைகள் மட்டும் இருக்கா, இல்லாட்டி கணவன் மட்டும் தனியா இருக்கான், இல்லாட்டி வயசான அப்பா அம்மா மட்டும் இருக்காங்கன்னா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போவா. இந்த இடத்துல தோசை மாவு அரைச்சி வச்சிருக்கேன், இந்த இடத்துல மிளகா பொடி இருக்கு, துணி போட்டு வச்சு லைனா சொல்லுவா. இந்த காய்கறிகள் இருக்கு, இந்த பழங்கள் இருக்கு, ஒவ்வொன்றா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து அவள் கான்சன்ட்ரேஷன் முழுக்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும் அப்படின்றதுலாம் ரொம்ப தெளிவா இருப்பா. எப்படி ஒரு வேலைக்கு போற ஒரு ஸ்திரீ இருக்கா அப்படின்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருக்கட்டும், ஆஃபீஸ் போறவளா இருக்கட்டும், அந்த அம்மா என்ன பண்ணுவா, அந்த நேரத்துக்குள்ள எல்லாருக்கும் எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு தென் தன்னுடைய ஆஃபீஸ் வேலையை பார்ப்பா. ஒரு ஹோம் மேக்கரா இருக்கட்டும், ஹோம் மேக்கரா இருந்தாலும் அவளுக்கும் நிறைய வேலைகள் இருக்கு. இந்த வேலையை முடிச்சிடணும், இந்த வேலையை முடிச்சிடணும். காத்தால போனா காய்கறி ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அந்த டைம்ல காய்கறி போய் வாங்கி வச்சிடணும். இன்னைக்கு மாறி மழையா இருக்கு, அதனால துணி எல்லாம் உள்ள போட்டு எடுக்கணும். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு செட் ஆஃப் வேலையில் இருக்கும்போது, பிஸியா இருக்கும்போது நிஜமாவே பேச்சு குறைஞ்சிடும். இப்போ காத்தாலாம் நீங்கள் யார் வீட்டுக்கா பொருள் வச்சுக்கோங்களேன், ஒரு 6லிருந்து 8:30க்குள்ள நீங்கள் பொருள் வச்சுக்கோங்களேன். குழந்தைகள் இருக்க வீடு நான் சொல்கிறேன், எல்லாரும் பிஸியாக இருப்பா, எல்லாரும் சின்சியராக இருப்பா, எல்லாரும் சீரியஸாக இருப்பா. அவங்க உட்காருன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த காரியத்தை பார்த்துமே அவங்களோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டா. வெளியிலேருந்து விட்டுருக்கோம். வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாக்களே ஒருத்தர் ஒருத்தர் பேசிட்டு இருக்க மாட்டா. சும்மா ஏதோ ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசுகிற வழியே ஒரு ரிலாக்ஸ்டா ஒரு பேச்சுன்ற மாதிரிலாம் இருக்காது. ஏன்னு கேட்டா அந்த கடமை, அந்த நேரம். இப்ப உங்களுக்கு புரியுமே, சமர்த்த ராமதாசர் ஏன் அமைதி ஆயிட்டார் அப்படின்னா, இதெல்லாம் பண்ணியாச்சு, என்னெல்லாம் பாக்கி இருக்கு, தனக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டோமா, வேற என்னெல்லாம் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியதான் பாக்கி இருக்கா, எல்லாம் பண்ணிட்டோம்னா சரியா இன்னும் எவ்வளவு தூரம் நாமஜபம் முடியுமோ, ஏன்னா நாள் குறையிறது, எவ்வளவு முடியுமோ நிறைய நாமஜபம் பண்ணி வைப்போம். இந்த ஜனங்களுக்கு எல்லாம் மனோபலம், தேக பலம், புத்தி பலம் எல்லாம் கொடுப்போம். சனாதன தர்மத்திற்காக தியானம், தவம், ஏன்னா பெரிய விஷயம் இல்லையா. இந்த ஒரு 10 நாள் தான் இருக்க போறோம், இன்னும் ஒரு மாசம் தான் இருக்க போறோம், அதுக்குள்ள எவ்வளவு முடியுமோ பண்ணி கொடுத்துடணும். கரெக்ட். ஸோ சமர்த்தராமதாசருடைய பேச்சு நல்லா கம்மியாயிடுச்சு. கூடுமானவருக்கு தன் அறையை விட்டு வெளில வர்றது கிடையாது. சமயத்தை யாராவது வந்து பார்க்கணும், பேசணும், ஏதாவது அபிப்பிராயம் கேட்டா கூட நிறைய நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி, அதெல்லாம் திரும்பி வாசிங்கோ, எல்லா கேள்விக்கும் பதில் அதுல இருக்கு, அவ்வளவுதான். பட் யூஸ்வலா சில டைம் பதில்கள் சொல்லுவா, சில சந்தர்ப்பங்கள்ல பதில் என்ன சொல்லியாச்சு, எல்லாம் ரெக்கார்டரா இருக்கும்போது என்னத்துக்கு சொல்லணும். சில பேர் என்கிட்ட கேட்பா, எனக்கு அது சொல்லுங்க, எதை சொல்லுங்க. நான் சொல்லுவேன், ஏற்கனவே எல்லாம் சத்சங்கத்துல சொல்லியிருக்கேன், யூடியூப் லிங்க்ல போய் பாருங்க, இல்லாட்டி ஆடியோஸ் இருக்கு, அதை போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ ஒரு தர்மம். இப்போ நீங்க வால்மீகி கிட்ட போய் எதாவது கேட்டாலும் சொல்ல, ராமாயணத்துல எல்லாம் சொல்லிட்டு போய் படிங்கன்னுடுவேன். வேதவியாசத்தை போய் கேட்டா பாகவத் எல்லாமே இருக்குப்பா, அதை பாரு அப்படின்டுவேன். நாரதர் கேட்டா சிஷ்யாவோட சரித்திரம் நிறைய இருக்கு, அது வாசனம் எல்லாம் புரிஞ்சிடும் சொல்லிட்டு இருக்கிறேன். சொல்லியா சமர்த்த ராமதாசரி பண்ண ஆகாரத்தையும் ஆல்மோஸ்ட் எடுத்துக்கிட்டார். வெறும பால் மட்டும்தான் சாப்பிடுறார். அது ஆகாரத்தை குறைக்கிறது ஒரு தர்மம். அதனால படுத்துட்டு இருப்பார், கண்ணை மூடிண்டே இருப்பார். 2 பேர் வந்து சமத்ராமதாசருடைய அறைக்குள்ள போயிட்டு வருவா. ஒன்னு அக்காபா, இன்னொன்னு உத்தவ் சுவாமி. சமயத்தில் அப்படியே கண்ணை மூடிண்டே இருப்பார். இவாளா வந்து சுவாமியை தொட்டு எழுப்பி இந்தாங்க க்ஷீரம் பால் அப்படின்னு கொடுப்பா, குடிப்பார். சமயத்தில் வேண்டான்னுடுவார். இப்போ ஒரு நாள் உத்தவ் கேட்கிறார், குரு மகாராஜ் சரீரத்தில் எதனா அசௌகரியம் இருக்கா? அது புரியுது உத்தவுக்கு, எப்படியாவது தன் குருவை தன்னோட வச்சு காப்பாத்திக்கணும் அந்த பிரயத்னம் எல்லாருக்கும் உண்டு. அது குருன்ற அடையாளம் சரீரத்தை கொண்டு தானே எல்லாருக்கும், சாதாரண மனுஷாளுக்கு. ஸோ அது எப்படியாவது தன் கூட பிடிச்சு வச்சுட்டு இருந்தோம்.
எப்படியாவது நிறுத்தி வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு போராட்டம் எல்லா சிஷ்யாளுக்குமே வரும். ஆனா யதார்த்தத்தை மீறி ஒன்றும் பண்ண முடியாது. அதனால உத்தவ் கேட்கிறார், சுவாமி உங்க சரீரம் அசௌகரியம் இருக்கா, யாராவது வைத்தியனை கூப்பிடணுமா, இல்லாட்டி நீங்க தான் சொல்லுங்க, மூலிகை தான் காட்டுல இருந்து கொண்டு வரணுமா, நீங்க ஆகாரமே எடுத்துக்கிறத வெறும் பால் தான் சாப்பிட்றது, ரொம்ப உடம்பு க்ஷீணமா இருக்கா மாதிரி இருக்கு. ஏதோ உத்தவுக்கு எல்லாம் புரிகிறது, இருந்தாலும் எப்படியாவது எதையான டைவர்ட் பண்ணலாம்னு தன்னால ஒரு முயற்சி. சமத் ராமதாசர் சிரிக்கிறார். தேகத்தினுடைய அந்த பற்று விடணும் அப்படின்னு ஏதாவது நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன வைத்தியனை வச்சு அந்த சரீரத்தை பிடிச்சு வைக்க பாக்குறியோ அப்படின்னார். உத்தவ், இல்ல சுவாமி அப்ப என்ன ஆரோக்கியமா இருக்கும் நீங்க சொல்லாதனால, இப்பயும் ஆரோக்கியமா தானே இருக்கேன். உத்தவ் அதுக்கு மேல ஒன்றும் பேசல. அதுக்கு புரிஞ்சாச்சு. அக்கா பாய்க்கு மனசு கேட்கல. ஒரு நாள் சொல்றா, சுவாமி நல்ல குளிர், இப்ப நம்ம சப்ஜன்கட்ல நீங்க வேணா சாஃபல் போலாமே, காசல போனா எவ்வளவு குளிராது, அதுல உங்களுடைய ராமராயா உங்களுக்கு இன்னும் ரொம்ப அந்யோன்யமாச்சு, கொஞ்ச நாள் வேணா சாஃபல்ல இருந்துட்டு வரலாமே. இப்ப சமத் ராமதாசர் சொல்ற, வந்து நான் சாஃபல் போனேன்னா ராமராயாவுக்கு முக்கியத்துவம் விட எனக்கு முக்கியத்துவம் ஜாஸ்தி கொடுக்கிற ஜனங்கள், அந்த பூஜை இதெல்லாமே கொஞ்சம் தப்பி போயிடுறது. எல்லாரும் என்ன பார்க்க தான் வர, யாரும் ராமராயா பார்க்க வரதில்லை. ராமராயா தானே பெரியவன், ராமராயா தானே சாஸ்வதமானவன். ரொம்ப சொல்ற, ராமராயா சாஸ்வதமானவன். ஜனங்கள் அவன்கிட்ட தானே லயப்படணும். அதனால நான் சாஃபல் போறதா இல்லை அப்படின்ட்டாரு. இவ எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல ட்ரை பண்றா. எப்படினாலும் சமத்ராமதாசோட தீர்மானத்தோட இருக்கா. குருவினுடைய தீர்மானத்தெல்லாம் மாத்துறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸ்வயம் சிஷ்யனாவும் சொல்றேன், குருவாவும் சொல்றேன். இது என்ன அப்பப்போ ஒரு குருவா சொல்றேன், குருவா சொல்றேன், பெருமை நினைச்சா நினைச்சுக்கோங்க, அகம்பான்னு நினைச்சா நினைச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஒரு நாள் அந்த பக்கம் வரும்போது புரிஞ்சா புரியட்டும், புரியலனால எனக்கு ஒன்றும் கவலையும் இல்லை. என்னை குருவாக்கினது குருஜி அம்மா, நானா குரு ஆகலை. குருன்ற டைட்டில் நானா வச்சுக்கல, எல்லாம் குருஜி அம்மா கொடுத்தது. அதுவும் ஒரு அவர்களுடைய சந்தோஷத்துக்காக, அவ்வளவுதான். சிஷ்யாளுக்கு புரியும், வேற ஏதாவது புதுசா சரித்திரம் கேட்கிறவாளுக்கு தோணிச்சுன்னா அதுக்காக இந்த வார்த்தையும் சொல்லி வைக்கிறேன். பின்னாடி காலத்துல இன்னும் பல வருஷங்கள் கழிச்சோ சில வருஷங்கள் கழிச்சோ யாரோ கேட்கும் பொழுது தோணித்தன அதற்கான பதில் அவர்களுக்கு. அப்போ ஒரு நாள் சமர்த்த ராமதாசர் இப்படி ஒரு ஓவின்னு சொல்லுவார், 2 லைன் மாதிரி சொல்றார். அப்படி யோசிச்சுட்டே இருக்கார். சொல்றார், ரகுகுல திலகாச்சா வேத சந்நித ஆலா ததுபுரி பஜனாச்சா பாஹிஜே சாங்ககேலா. ரகுநாதன், ரகுகுல திலகமான ராமனுடைய சந்நிதி பக்கத்துல நெருங்கி வந்தாச்சு. ராமனோட பக்கத்துல வந்தாச்சு. அப்ப அழகா அந்த பஜனை எல்லாம் நல்லபடியா பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறுத்துறார். இப்போ ஒரு பஜனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு மங்களம் பாடி அழகா பூர்த்தி பண்ணி சமாப்தி பண்ணோம் இல்லையா. ஏகாதசி விரதம் இருக்கும், துவாதசி பாரணைன்னு பண்ணி அந்த விரதத்தை
பூர்த்தி பண்ணணும். இப்ப கார்த்திகை மாசம் ஐயப்ப பக்தமார்கள்லாம் விரதம் இருப்பா. ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து சபரிமலைக்கு போயிட்டு முடிப்பார்கள், விரதத்தை முடிப்பார்கள். விரத பூர்த்தின்னு ஒண்ணு உண்டு. அந்த மாதிரி ரகுகுலனுடைய திலகனுடைய சன்னிதானம் நெருங்கி வந்துட்டோம், பஜனை நல்லபடியா முடிக்கணும் அப்படின்னு நிறுத்திட்டார். அமைதியா இருக்கார். இதை யாரு பூர்த்தி பண்ண போறா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றார். உடனேயே டக்குன்னு உத்தவ் உள்ளுக்குள்ளேருந்து ஒரு வேகம் வந்தது. அனுதின நவமீஹே மானசி ஆட்டவாதி பகுத லகபகீனே காரிய சித்தி கராவி. அந்த பதில் நவமி அன்னைக்கு பூர்த்தி பண்ணி வந்த காரியம் முடிச்சாச்சு, சித்தி அடையணும், சித்தி ஆயுமே அப்படின்றார். சமத்நாதாசர் டக்குன்னு கண்ணை திறந்து இப்படி பார்த்தார். அப்படி எழுந்தார். உத்தவ முதுக தட்டினார். தேஷ் சபாஷ் அப்படின்னார். அதுக்கப்புறம் தான் உத்தவுக்கு ரியலைசேஷன் வருது. ஓ ஸோ மாக மாசம் நவமி கிளம்பரா அப்படின்னு தெரிஞ்சு போயிட்டு. மகாத்மாக்களுடைய அழகான லீலையில ஒண்ணு இது. ப்ரிப்பேரிங் த சிஷ்யாஸ், சிஷ்யர்களை தயார் பண்றது. எப்படி ராமானுஜர் தயார் பண்ணாரோ, சங்கரர் தயார் பண்ணாரோ, சைத்தன்ய மகாத்மா சம்டைம்ஸ் தயார் பண்ணுவா, சம்டைம்ஸ் அப்படி போயிடுவா. ஸோ இங்க தயார் பண்றார் சமர்த்த ராமதாசர். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीतारामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद. भारत माता की जय. राधे कृष्णा. जय जय.